வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்ய போகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி விடுகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலே சில விஷயங்களில் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் முக்கியமாக மருத்துவ செலவுகள், அதனால் கொஞ்சம் அதனுடைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் அமர்ந்திருப்பது கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில விஷயங்களெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. தேவையற்ற விஷயத்தில் நான் அப்படிங்கிற மமதை கர்ப்பம் கொள்ள வேண்டாம். அதனால் சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடத்துல சிம்ம ராசிக்குள்ளே கேதுவோட சேர்ந்து அமர்ந்துக்கிறார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க கூட அன்பாக இருங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களை பார்த்து புரிந்து அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க. என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு மனசில் நிறைவேறாமல் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுவிடும். அதனால் கொஞ்சம் அவங்களோட பேசி பழகுங்கள். லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடன் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை இருக்குது. அந்த நாளிலே அவசியம் பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவனை போய் வழிபடுங்கள். நல்ல வெள்ளை மலர்களை கொண்டு போய் சிவனுக்கு அர்ச்சனை கொடுத்துவிட்டு அவரை வழிபட்டு வாருங்கள். கடன் இல்லாத வாழ்வு பெருவாழ்வாக அமையும். அதை செய்யுங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சம் நலம் கிடைக்கும்.